ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐயன் நர்த்தனி சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். பல்லவன் இப்போ போலீஸ்கிட்ட நல்லா வசமாகவே சிக்கிக்கிட்டாங்க. சோழனும் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்பவே முழிக்கிறாரு. அந்த பக்கமாக சவாரிக்கு போன சோழனுக்கு ரொம்பவே அதிர்ச்சி. பல்லவன் காயத்ரியை கூட்டிகிட்டு அந்த லாட்ஜுக்கு போனது அவருக்கு ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியாக இருந்துச்சு. அவன் ஏன் உள்ளே போனான், அவன் எதுக்காக காயத்ரியை கூட்டிகிட்டு போனான், எப்படியாச்சும் அவங்கள 2 பேரையும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடணும், ஃபோன் பண்ணணும் அவங்களுக்கு அப்படின்னு அவன் எதுக்கு அங்கே போகிறான்னு சோழன் யோசிச்சு முடிக்கிறதுக்குள்ளேயே நிறைய விஷயங்கள் நடந்து போச்சு. அவர் ஃபோன் பண்ணுறதுக்குள்ளேயே போலீஸ் வந்துருச்சு. அதுக்கப்புறம் அவனை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுச்சு. இப்போ சோழனால் எதுவுமே பண்ணாமல் முடியாமல் நிற்கிறாங்க. பல்லவனும் சோழனை பார்த்ததும் பயங்கரமாக அழுதுட்டாங்க. ஆனாலும் எதுவாக இருந்தாலும் போலீஸ் ஸ்டேஷனில் பேசிக்கோங்கன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இப்போது சோழன் வந்து அதாவது பல்லவன் காலேஜுக்கு போகல அப்படின்னு சோழனுக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்கிறாங்க. இந்த விஷயத்த கேள்விப்பட்டதும் இங்கே சோழன் இன்னொரு பக்கம் அதிர்ச்சி ஆகுறாங்க. ஒரு வாரமாக காலேஜுக்கு போகாமல் அண்ணங்கிட்ட ஃபீஸ் வாங்கிட்டு ஃபோனில் சேட் பண்ணிவிட்டு இந்த காயத்ரி பொண்ணை கூட்டிகிட்டு தான் சுற்றிட்டு திரிறானா. ஒரு வேளை காயத்ரி அவன் லவ் பண்ணுறானா அப்படின்னு சோழன் நினைக்கிறாரு. நினச்சதுக்கப்புறமா இங்கே ஆனால் அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா, பல்லவன் வந்துடுவான் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படிடா வருவான், எங்கடா இருக்கான் அவன், முதல்ல ஃபோன் பண்ண எடுக்க மாட்டேன்றான், நீ ஃபோன் பண்ணி பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் ஏற்கனவே நிலாவுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லிட்டேன், நிலா உன்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுகிறேன்னு சொல்லிச்சுடா சோழ, அவன் எங்கே இருந்தாலும் முதல்ல அவனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வாடா, அப்புறம் இருக்கு அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேரன் பயங்கர கோவப்பட்டு சோழன் கிட்ட சொல்லிட்டு இருக்கவும் இப்போது நடந்த விஷயத்த அண்ணங்கிட்ட சொல்லலாமா வேண்டாமான்னு கூட இங்கே ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குது நம்ம சோழனுக்கு. அடுத்து சரி நான் பார்த்துட்டு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க, எதுவுமே சொல்லாமலே. அடுத்து நிலா கரெக்டாக சோழனுக்கு கால் பண்ணுறாங்க. சோழன் எங்கே இருக்கீங்க அப்படின்னு. அதுவாங்க இங்கே ஒரு சவாரிக்கு வந்தேன் அப்படின்னு. எதுவாக இருந்தாலும் அப்படியே அந்த வேலையை விட்டுட்டு இல்லை சீக்கிரமாக சவாரியை முடிச்சுட்டு வீட்டுக்கு வாங்க சோழன். பல்லவன் காலேஜுக்கு போலியா, அண்ணன் கால் பண்ணி விஷயத்த சொல்லிச்சு, அவன் எங்கே போயிருப்பான் டவுட்டாக இருக்குது, அவனை தேடி கண்டுபிடிக்கணும்ல. காலையில் போகிறான், திரும்ப ஈவினிங் வீட்டுக்கு வந்துடுறான். காலேஜுக்கு போகாமல் எங்கே போவான், அவனுக்கு ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேன்றான். அவன் எங்கே இருக்கான்னு ஒன்று அவனை தேடி கண்டுபிடிக்கணும். இல்லைன்னா அவன் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அவங்ககிட்ட நம்ம என்ன எதுன்னு பேசணும். சீக்கிரம் வரீங்களா சோழன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்க அண்ணன் இப்போ தான் எனக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லிச்சு, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். நீங்கள் இப்போ என் வீட்டில் தானே இருக்கீங்க, நான் வர உடனே அங்கே நீங்கள் ரெடியாக நில்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் என்னாச்சு சோழன், ஏன் இவ்வளோ பதறீங்க அப்படின்னு. நான் எல்லாத்தையும் நேரில் வந்து சொல்கிறேன் அப்படின்னு சோழன் ஃபோனை கட் பண்ணிவிட்டு வேகமாக காரை எடுத்துக்கிட்டு நிலாவை பார்க்க வராங்க. அப்படி நிலாவை பார்க்க வந்ததும் என்னாச்சு சோழன் அப்படின்னு நிலாவுமே சோழன் வரேன்னு சொன்ன உடனே ரெடி ஆகிட்டு கையில் பர்ஸோட நின்றுட்டு இருக்காங்க. எங்கேயோ வெளியில் கூட்டிகிட்டு போக போகிறாரு அப்படின்னு. அதனால் பதற்றமாக பேசினார் இல்லையா, அதனால என்னவா இருக்கும் அப்படின்னு. அப்போ தான் சோழன் வந்த உடனே காரை அப்படியே ரிவர்ஸ் திரும்புறாரு. திரும்பின உடனே இங்கே வாங்க போகலாம் அப்படின்னு. என்னாச்சுங்க, ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு. நீங்கள் முதல்ல வாங்க, பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொன்னதும் நிலா ரொம்ப ஷாக் ஆகி வண்டியில் போகிறாங்க. போயிட்டு இருக்கும்போது என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்குறாங்க. பல்லவன் காலேஜுக்கு போகலன்னு சொல்லிட்டு இருந்தான்ல, அண்ணன் ஃபோன் பண்ணி சொன்னாங்கல்ல, நீங்களும் சொன்னீங்கல்ல, அவனை நான் இன்னைக்கு சவாரி போகும்போது ஒரு லாட்ஜு கிட்ட பார்த்தாங்க அப்படின்னு சொன்னதும் நிலா ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. லாட்ஜு கிட்டியா, அவன் எதுக்கு அங்கே போனோம், பல்லவன் காலேஜுக்கு தானே போகிறேன்னு சொல்லிட்டு போனான், லாட்ஜுக்கும் அவனுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு நிலா கேட்குறாங்க. முதல்ல நான் கூட இவன் இங்கே என்ன பண்ணுறான் அவங்ககிட்ட போய் பேசலான்னு தாங்க பார்த்தேன், ஆனால் அதுக்குள்ளேயே என்னென்னமோ நடந்து போச்சு. அங்கே காயத்ரி வந்தா. பல்லவனுடைய ஃப்ரெண்டு ரூம் கீ கொடுத்தான், லாட்ஜோட கீ. அந்த லாட்ஜுக்குள்ளே இவங்க 2 பேரும் போயிட்டாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுனே ஒன்றும் புரியலைங்க. இவன் எதுக்கு லாட்ஜுக்கு போனோம், அவனுக்கு ஃபோன் பண்ணலாம், காயத்ரி கூட்டிகிட்டு நீ எதுக்குடா அங்கே போகிறேன்னு அவங்ககிட்ட கேட்கலாம், அவங்ககிட்ட உள்ளே போய் பேசலாம் அப்படின்றதுக்குள்ளேயே கண்ணை மூடி திறக்கிற வழிக்கு எல்லாமே நடந்து போச்சுங்க. போலீஸ் வந்துச்சு. போலீஸ் வந்து அந்த லாட்ஜில் ஏதோ தப்பான இன்ஃபர்மேஷன் வருது அப்படின்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணிட்டு போக போலீஸ் வந்திருக்காங்க. அப்போ பல்லவனும் கரெக்டாக காயத்ரியும் உள்ளே போகவும் அவங்களுமே சேர்ந்து மாட்டிக்கிட்டாங்க. இப்போ அவங்களையும் போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியலைங்க. அதனால தான் இப்போ நான் உங்களை கூட்டிகிட்டு ஸ்டேஷனுக்கு போயிட்டுருக்கேன். பல்லவன் இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கா, நம்ம அவனை அங்கேருந்து கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொன்னதும் நிலாவுக்கு ரொம்ப பெரிய ஷாக்கு. என்ன சோழன் என்னென்னமோ சொல்கிறீங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, இந்த விஷயத்தை பற்றி அண்ணங்கிட்ட இன்னும் சொல்லலையா, அண்ணனுக்கு தெரிஞ்சால் ரொம்ப வருத்தப்படுவாரு அப்படின்னு. ஆமாங்க, ஆனால் அதுக்காக சொல்லாமல் இருக்க முடியாதுல்ல. இப்படி போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்கான்னா அது நம்மளால சின்ன பிரச்சனை கிடையாது, சரி பண்ணவும் முடியாது, எல்லாருக்கும் தெரிஞ்சாதான் அவனை வெளில கொண்டு வர முடியும் அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்கவும் நான் இப்போவே ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்கிறேன் அப்படின்னு சேரனுக்கு ஃபோன் பண்ணி நிலா விஷயத்த சொல்கிறாங்க. அவர் இந்த விஷயத்த கேட்டதுமே ரொம்ப ஷாக் ஆகுறாரு. அடுத்து பாண்டிக்கு சோழனே கால் பண்ணுறாங்க. விஷயத்த சொன்ன உடனே நான் உடனே வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு அத்தனை பேருமே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க.
முதல்ல நிலாவும் சோழனும் போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் பல்லவனை பார்க்கறதுக்காக அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. போலீஸ் ஜீப்லேருந்து அப்போ தான் பல்லவனை இறக்கிட்டு இறங்குறாங்க. இதை பார்த்த உடனே பல்லவன் ரொம்ப அழக ஆரம்பிச்சிடுறாங்க. என்னடா பல்லவா இதெல்லாம் சின்ன பையனாட்டுமே பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, எதுக்குடா நீ காலேஜுக்கு போகாமல் காயத்ரியை கூட்டிகிட்டு அங்கே போன, காயத்ரி நீயும் அங்கே எதுக்கு போனீங்க அப்படின்னு எல்லாம் கேட்குறாங்க. வீட்டுக்கு இவங்க லவ் பண்ணுற விஷயம் இன்னுமே தெரியாது. அப்போ தான் சோழன் சொல்கிறாரு, ஏங்க எனக்கு என்னமோ இவன் காயத்ரி லவ் பண்ணுறான் போல இருக்கு, அப்படியே லவ் பண்ணாலையும் இவன் வெளியில பேசியிருக்கணும், காயத்ரி குறித்து எதுக்குங்க இவன் லாட்ஜுக்கு போனான், இவன் இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கான் பாருங்க, அந்த லாட்ஜுக்கு போகாமல் இருந்திருந்தா இவனுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்குமா அப்படின்ற மாதிரி சோழன் சொல்லிட்டு இருக்கவும் அவங்கள பேச விடாமல் உள்ளே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அடுத்த நிமிஷமே பல்லவனையும் காயத்ரியும் இன்னும் சில பசங்கள் எல்லாரையுமே இங்கே வந்து இவங்க அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கரெக்டாக சேரன் பாண்டி 2 பேரும் வந்துடுறாங்க. வந்த உடனே சோழா நீ ஃபோன் பண்ணி விஷயத்த சொன்னதும் எனக்கு ஒன்றுமே புரியலடா சோழா, என்னாச்சு பாண்டி, சோழன் எங்கே இருக்கான், அதாவது பல்லவன் எங்கே இருக்கான் அப்படின்னு சோழனை கேட்கவும் உள்ளே இருக்கான் அப்படின்ன உடனே வேகமாக வந்து உள்ளே போகிறாங்க. உள்ளே போய் பார்த்தா பல்லவன் நின்று அழுதுட்டு இருக்காங்க, காயத்ரி நின்றுட்டு இருக்காங்க, சுற்றி நிறைய பசங்க நின்றுட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து ரொம்பவே ஷாக் ஆகுது. சார் என் தம்பி என்ன தப்பு பண்ணா, அவனை எதுக்கு இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னு சோழன் பாண்டி எல்லாருமே கேட்கும்போது, என்ன தப்பு பண்ணானா, பொண்ணு கூட்டிட்டு லாட்ஜுக்கு போயிருக்கான், படிக்கிற வயசில் இதான் உங்களுக்கு தப்பாக தெரியலையா, இதான் நீங்கள் பிள்ளைய வளர்க்குற லட்சணமா, உங்கள் தம்பியை வளர்க்குற லட்சணமா இது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கேட்ட உடனே சேரனுக்கு மூஞ்சே இல்லை, அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. பல்லவனை பயங்கரமாக போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. 1 வாரமாக காலேஜுக்கு போகாமல் காசை வாங்கிட்டு நீ எங்கடா போன பல்லவா, என்னது இது, காயத்ரி கூட்டிகிட்டு எதுக்கு லாட்ஜுக்கு போன, முதல்ல காயத்ரி நீ எதுக்கு கூட்டிகிட்டு போன, காயத்ரிக்கும் உனக்கு என்ன சம்மந்தம் சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்கும்போது பல்லவன் ரொம்ப திருன்னு முழிக்கிறாங்க. அப்போ தான் காயத்ரி இருந்துக்கிட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நானும் பல்லவனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புகிறோம், எனக்கு அவரை பிடிச்சிருக்கு, நானும் பல்லவனும் லவ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னதும், என்னடா பல்லவா அந்த பொண்ணு சொல்கிறது உண்மையா அப்படின்னு கேட்கவும், ஆமாண்ணே இப்போ தான் நாங்களே பேசி பழக ஆரம்பித்தோம், நாங்கள் தப்பான நோக்கத்தில் அந்த லாட்ஜுக்கு போகல, சும்மா பேசி பழகலாம், அந்த ஃப்ரெண்டோட மாமாவோட லாட்ஜு, ஏதோ கொஞ்ச நேரம் போய் 2 பேரும் பேசிக்கலாம், வெளியில் எங்கேயாச்சும் பேசினா உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும், கோவப்படுவீங்க அப்படின்னு தான் 2 பேரும் தனியாக பேசலாம் நாங்கள் போனோண்ணே, ஆனால் இப்படி நடக்கும்னு எதிர்பார்க்கலண்ணே, சத்தியமாக எந்த தப்பும் பண்ணலைண்ணே அப்படின்னு பல்லவன் சொன்னோடனே, என்னடா இது படிக்கிற வயசில் காலேஜுக்கு போகாமல் எக்ஸாம் வேறு வருது, எக்ஸாமுக்கு படிக்காமல் இப்படி காயத்ரி கூட்டிகிட்டு லாட்ஜுக்கு போய் இங்கே வந்து நின்றுட்டுருக்கே, உன் படிப்பு என்ன ஆகிறது, காலேஜ் பேர் கெட்டு போயிடாதா, உன்னுடைய லைஃப் ஃபைலாக போயிடாதா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவப்பட்டு திட்டிகிட்டு இருக்காங்க. கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு, ஓ இதுக்கு தான் உங்களுக்கு வேணான்னா நான் பண்ணிக்கிறேன் கல்யாணம்னு நின்னியா, இந்த வயசில் உனக்கு இதெல்லாம் தேவையாடா, என்னடா உனக்கு கஷ்டப்படுத்தி சின்ன வயசுலேருந்து படிக்க வச்சு ஆளாக்கணும்னு ஒரு நல்ல வேலைக்கு அனுப்பணும்னு எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்னா, ஆனால் நீ இப்படி பண்ணிட்டுருக்கியா அப்படின்னு சேரன் வந்து பயங்கரமாக போட்டு அடிக்கவும், அப்போ சோழன் இருந்துக்கிட்டு ஆனால் நான் விடுன கொஞ்சம், நீ வேற ஏன்னா கொஞ்சம் அமைதியாக இருந்தேன் அப்படின்னு, பாத்தியாடா சோழா பாத்தியா பண்ணிடலாம் இவன் என்ன பண்ணி வச்சிருக்கான்னு அப்படின்னு சொல்லவும், என்னடா பல்லவா எல்லாரை விடவும் நீ தான் ரொம்ப நல்ல பையன், இந்த மாதிரி தப்பெல்லாம் எதுவும் பண்ண மாட்டேன், ஒழுங்கான பையன் அப்படின்னு பார்த்தா நீ என்னோட நம்பிக்கையை உடைச்சிட்டல, நீ இப்படி காயத்ரி கூட்டிட்டு லாஜிக்கலாக போவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு நீலாம் சொன்ன உடனே, அண்ணி நீங்களே என்னை தப்பாக நினச்சிடாதீங்க அண்ணி, நான் சும்மா பேச தான் கூட்டிகிட்டு போனேன் அப்படின்னு, பேசுறதுக்கு லாஜிக்கலை கூட்டிகிட்டு போவேன், இப்போ பார்த்தியா நீ தப்பே பண்ணலைனா கூட போலீஸ் கண்ணுக்கு நீ தப்பு பண்ணதாக தான் அர்த்தம், நீ அந்த லாட்ஜுக்கு போனதுனால உன்னை தப்பான நோக்கத்தில் தானே எல்லாருமே பார்ப்பாங்க, லாட்ஜுனாவே அது எந்த மாதிரி இடம்னு உனக்கு தெரியாதா, நீ படிக்கிற பையன் தானே, எதுக்குடா அங்கே போன, இங்கே பாரு செட் ஆகாது, இங்கே பாரு ஒன்று கல்யாணம் ஆனவங்க ஃபேமிலியோடு போய் தங்கினா மட்டும்தான் அந்த லாட்ஜில் எந்த ஒரு தப்பாகவும் மற்றவங்க யாரும் பார்க்க மாட்டாங்க, இல்லை பேச்சுலர்ஸாக இருக்கணும், அப்படின்னா ஒரு கல்யாணம் ஆகாத பொண்ணும் பையனும் போனாவே அந்த லாட்ஜுக்கு எல்லாருமே தப்பாக தான் பார்ப்பாங்க, இந்த சமுதாயத்தில் எல்லாருமே அப்படி தான் நினைப்பாங்கிறது உனக்கு தெரியாதா, நீ படித்த பையன் தானே அப்படின்னு நிலா கோவப்பட்டு பல்லவனை திட்டிட்டு இருக்காங்க. நீ என்கிட்ட பேசாத பல்லவா அப்படின்னு நிலா சொல்லிடுறாங்க. இப்போ என்ன பாண்டியனை நீயாச்சும் சொல்லுங்கண்ணா அப்படின்னு சொல்கிறாங்க. நான் மட்டும் என்ன சொல்ல முடியும் பல்லவா, நீ பண்ணது தப்பு, படிக்கிற வயசில் உனக்கு எதுக்கு கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய அண்ணனே இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல, ஏன் நானே கல்யாணத்தை வேணான்னு அண்ணனுக்காக தள்ளி போட்டுட்ருக்கேன், ஆனால் நீ இப்படி பண்ணுவேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல பல்லவா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சொல்லிட்டு இருக்கோம். அண்ணா எல்லாரும் என்னை ஒதுக்கிடாதீங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா, நான் தப்பான நோக்கத்தில் எதுவும் போகலண்ணா, எனக்கு காயத்ரி பிடிச்சிருந்துச்சு நான் பேசினேன், நான் எந்த தப்பும் பண்ணலண்ணா அப்படின்னு, ஏன் எல்லாரும் பல்லவனே திட்டுறீங்க, ஏன் மேலேயும் தப்பு இருக்குல்ல, நானும் அங்கே போயிருக்கக்கூடாது, சும்மா ஜஸ்ட்டு பேசதான் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டதுனால நானும் போனேன், ஆனால் நான் போக அங்கே பயப்பட்டதான், ஆனால் சும்மா பேசதான ஃப்ரெண்டோட லாட்ஜின்னு கூப்பிட்டதுனால எந்த தப்பும் வராது அப்படின்னு சொல்லிட்டு போனேன், இப்படி ஆகும்னு நாங்கள் யாருமே எதிர்பார்க்கல, ப்ளீஸ் திட்டாதீங்க அப்படின்னு, போதும் நீ வாயை மூடுமா,
ஒரு பையன் கூப்பிட்டா எங்கே வேணாலும் உன் இஷ்டத்துக்கு வந்துடுவியா? எங்கேயாச்சும் பார்க்கு, பீச்சு, சினிமா இந்த மாதிரி கூப்பிட்டுருந்தா கூட போயிருக்கலாம். லாட்ஜுக்கெலாம் கூப்பிட்டா நீ எப்படிம்மா அவனை நம்பி வந்த? இப்போ பார்த்தியா யாருக்கு பெரிய பிரச்சனை? உன்னால இப்போ அவனுக்கும் பிரச்சனை. ஏம்மா இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்கிற? நீ அமைதியாகவே இருக்க மாட்டியா? முதல்ல சோழனை லவ் பண்ணுறேன்னு தப்பாக புரிஞ்சுக்கிட்டு சாக போனேன், அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்தேன். அதுவும் என் தம்பி பண்ண தப்பு தான், இல்லைன்னு சொல்லலை. அடுத்து என் ரெண்டாவது தம்பி லவ் பண்ணுறான உடனே, அதாவது திரும்பவும் கடைசி தம்பி பல்லவன் லவ் பண்ணுறான உடனே எப்படி நீ அவனை திரும்பவும் லவ் பண்ணி நீ இது லவ் பண்ணான்னு சொல்லிட்டு அவங்க கூட இப்படி வரலாம்? இது உனக்கே அறியாமல் தெரியலையா? படிக்கிற வயசுல இதெல்லாம் வேணான்னு நீலாம் அட்வைஸ் பண்ணி தானே உங்கள் எல்லாருக்கும் சொல்லிட்டு வந்துச்சு. ஆனால் திரும்பவும் நீ லவ் பண்ணுறன்ற பேரில் இப்படி போயிருக்கியம்மா, எப்படி அப்படின்னு சொல்லிட்டு சேரன் வந்து திரும்பவும் காயத்ரி திட்டுவோம். அண்ணா விடுங்கண்ணா, அவள் என்ன பண்ணுவா, அவளை எதுக்கு திட்டிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு. நீ அமைதியாரடா சோலா, இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணா இவங்க இப்படி தான் பண்ணிட்டு இருப்பாங்க. வீட்டுக்கு வரட்டும், இவன் தோலை உரிக்கிறேன் இவனுங்க. இன்னும் காலேஜ் வேண்டாம், ஒன்றும் வேணாம், பேசாமல் இவன் எங்கேயாச்சும் வேலைக்கு அனுப்பணும், படிக்கிறதுக்கு அனுப்புறதெல்லாம் லாக்கியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சேரன் திட்டிகிட்டு இருக்காரு. ஆனால் ஏன்னு அப்படிலாம் பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் கேட்குறாங்க. பேர உன்கிட்ட வேறு எப்படிடா பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேரன் கோவமாக இருக்காரு. சார் அவன் பண்ணது தப்பு தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இப்படி அவன் பண்ணுவான்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை சார். அவன் காலேஜுக்கு போயிட்டுருக்கான் தான் நாங்களுமே நினச்சோம். இப்படியெல்லாம் நடக்கும்னு எதிர்பார்க்கல சார். அவன் தப்பான பையன் கிடையாது சார். ஏதோ பேசணுன்ற ஆசையில் தனியாக கூட்டிகிட்டு போயிருக்கான், மற்றபடி எதுவுமே இல்லை சார். விட்டுருங்க சார். அந்த பொண்ணு அவன் லவ் பண்ணுறான்னு இப்போ தான் எங்களுக்கே தெரிய வரும் சார். போலீஸ் ஸ்டேஷனில் வரைக்கும் அவன் வராந்திருந்தா எங்களுக்கே இந்த விஷயம் தெரிஞ்சிருக்காது. ப்ளீஸ் சார் விட்டுருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓ, குடும்பத்துக்கே தெரியாம இவ்வளோ பெரிய வேலை பண்ணிட்டு இருக்கான், அவனை எப்படி மன்னிச்சு சும்மா விட சொல்றீங்க அப்படின்னு சொல்றாங்க. சார் அதுக்காக படிக்கிற பையன், அவனோட லைஃபே ஸ்பாயில் ஆகிடும். இன்னும் கொஞ்ச நாள் எக்ஸாம் வருது சார், விட்டுருங்க. அவனை படிக்க வச்சு பெரிய ஆளாக்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கான். ஆனால் அவன் இப்படி எங்களை ஏமாத்திட்டு பண்ணுவான்னு நாங்கள் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல சார். விட்டுருங்க சார். அவனோட கனவு, என்னுடைய கனவு எல்லாமே போயிடும் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாரு. சேர் இருந்துக்கிட்டு போலீஸ் விட மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு வந்து காயத்ரியோட ஃபேமிலிக்கு இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே காயத்ரி ரொம்ப அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. வேண்டாம், வீட்டுக்கெல்லாம் தெரிஞ்சு ரொம்ப பிரச்சனை ஆகிடும் சார், வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா நீ அவங்க கூட சேர்ந்து லாட்ஜுக்கு போகும்போது யோசிக்கலையா? நீங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறேன்னு வேற சொல்கிறீங்க. உங்கள் பேரண்ட்ஸ்க்கு தெரியணும்ல நீங்கள் படிக்க போகிறீங்களா இல்லை ஊர் சுற்ற போகிறீங்களான்னு. பார்த்தியா, இப்போ அந்த பையனோட குடும்பத்துக்கே அவன் படிக்க போகிறான் தான் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அவன் அவங்கள ஏமாற்றிட்டு இப்படி ஊர் சுற்றிட்டு திரிறான். அதே மாதிரி தானே நீயும் உன்னோட பேரண்ட்ஸ்க்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுமா அப்படின்னு சொல்கிறாங்க. சார் என் பேரண்ட்ஸ் வந்து இங்கே இல்லை சார், நான் ஃப்ரெண்ட்ஸோட ஒரு ரூம் எடுத்து தங்கிக்கிட்டு தான் நான் காலேஜ் படிச்சுட்ருக்கேன். என்னுடைய ஊர் திருவண்ணாமலை. வேண்டாம் சார், என் பேரண்ட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ண வேணாம் அப்படின்னு காயத்ரி சொல்லவும், ஓ பெற்றவங்க கூட இல்லைன்ற ஆட்டத்தில் தான் இப்படியெல்லாம் ஆடிட்டு இருக்கியா திமிரில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதெல்லாம் எதுவும் இல்லை சார் அப்படின்னு அழுகிறாங்க. இல்லை இப்போவே அப்பா அம்மாவுடைய ஃபோன் நம்பர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரியை வற்புறுத்தி கேட்குறாங்க. காயத்ரியுமே வேறு வழி இல்லாமல் அழுதுகிட்டே வந்து அவங்களோட ஃபோன் நம்பர் கொடுக்குறாங்க. காயத்ரியோட ஃபேமிலிக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறாங்க இப்படி வர சொல்லி. அவங்க ரொம்பவே துடிச்சு போயிடுறாங்க. நம்ம பொண்ணு இப்படி ஒரு பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அவள் படித்ததெல்லாம் போதும், பேசாமல் அவளை கூட்டிகிட்டு வந்து யாருக்காச்சும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம், படிக்கணும்னு ஆசைப்பட்டாலே போய் படிக்கட்டும் அப்படின்னு விட்டுட்டு வந்தா இப்படி வந்து பண்ணிட்டு திரிறாளாவா அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோடு அவங்களோட பேரண்ட்ஸ் வந்துட்டு இருக்காங்க. பேரண்ட்ஸ் வந்து பொண்ணோட விஷயம், கேஸு ஃபைல் எதுவும் பண்ணிடாதீங்க, வெளியில் தெரிய வேண்டாம், நாங்கள் பேசி அவளை கூட்டிகிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணவும், அவங்களுமே சரி நீங்கள் வந்ததுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸுமே கொஞ்சம் டைம் கொடுக்குறாங்க. பொண்ணுங்க விஷயம் வெளியில் தெரிஞ்சிடக்கூடாது, பசங்க காலேஜ் படிக்கிற பசங்க வெளியில் விஷயம் தெரிஞ்சிடும் அப்படின்னு. அப்புறம் நீங்கள் எல்லாரும் போய் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அவங்களுடைய அப்பா அம்மா வர வரைக்கும் அப்படின்னு அந்த ட்ரங்க்ஸ் அடிட் அந்த கஞ்சா அந்த பசங்க இருக்காங்க இல்லையா, அவங்கள போயிட்டு விசாரித்து பயங்கரமாக அடிக்கிறாங்க. அவங்கள அடிக்கிறத பார்த்து இங்கே மொத்த ஃபேமிலியுமே பல்லவனோடு சேர்ந்து எல்லாருமே ரொம்பவே பயப்படுறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு அடி பயங்கரமாக விழுகுது. இதெல்லாத்தையும் பார்த்து பயந்து நின்றுட்டு இருக்காங்க. பல்லா உனக்கு ஒன்றும் ஆகாது, உன்னை வெளியில் கூட்டிகிட்டு போயிடலாம், நீ அழுகாதடா அப்படின்னு சொல்லா. நீ அவனுக்கு திரும்ப சப்போர்ட் பண்ணுங்க, இவனை வெளியே கூட்டிகிட்டு போகிறது தப்பு, பேசாமல் அவன் இங்கேயே இருக்கட்டும்னு சொல்லி விட்டுட்டு போயிடணும்பா அப்படின்னு சொல்லிட்டு சேரன்னு சொல்கிறாரு. ஆனால் என்னென்ன அவன் தப்பு பண்ணாதான், ஆனால் அவனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் கண்டிக்கலாம், இப்படி இங்கே போலீஸ் ஸ்டேஷன்லேயே அவனை எப்படி நான் விட்டுட்டு போக முடியும் அப்படின்னு அழுகிறாங்க. நடேசனுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கு. நடேசனுமே ஓடி வராரு. என்னடா இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, என்கிட்ட யாருமே ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் உங்கள் பாட்டுக்கு வந்துட்டீங்க அப்படின்னு கேட்கவும், உங்களுக்கு யார் சொன்னா அப்படின்னு கேட்கும்போது, பாண்டி தாண்டா அப்படின்னு சொல்றாங்க. ஆமாடா, பின்ன அவருக்கு விஷயம் தெரிய வேண்டாமா, நான் தான் அவருக்கு சொன்னேன் அப்படின்னு. இவருக்கு எதுக்குடா சொன்னேன், இவர் வந்து என்ன கிழிக்க போறாரு அப்படின்னு சொல்றாங்க. சோழ இருந்துக்கிட்டு, ஏண்டா ஏன் என்னால் எதுவும் பண்ண முடியாதா? சார்
சார் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் வந்து போலீஸை கூப்பிட்றாங்க. யார் நீ, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. சார் கொஞ்சம் மரியாதை பேசுங்க, போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரவங்க கிட்ட இப்படி தான் பேசுவீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லவும், சரிங்க சார் சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கேட்கவும், சார் இந்த நக்கல் எல்லாம் வேண்டாம் சார், பல்லவன் என்னுடைய பையன் தான் சார், அவனை வெளியில் விடுங்க, அவன் என்ன தப்பு பண்ணான், எதுக்கு அவனை கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஓ உங்கள் பையன் என்ன பண்ணான்னு உங்களுக்கு தெரியாதா, ஏன் பிள்ளைங்கள்லாம் சொல்லலையா, அவன் பொண்ணை கூட்டிகிட்டு லாட்ஜுக்கு போயிருக்கான், படிக்கிற வயசில் அவனுக்கு எவ்வளோ திமிரு இருக்கும், அதான் அரெஸ்ட் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சார் அவங்க ஏதோ சின்ன சிறுசுங்க லவ் பண்ணாங்கன்ற பேரில் கூட்டிகிட்டு வந்தாங்க, அதான் எந்த தப்பு தண்டாவும் நடக்கலை இல்லை, அதுக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்கல்ல, அவன் படிக்கிற பையன், அவனை எதுக்கு போலீஸில் கூட்டிகிட்டு வந்து வச்சுருக்கீங்க, அப்படியே அவன் லவ் பண்ணால் கூட என்ன உங்களுக்கு பிரச்சனை, அது எங்களுக்கு தானே பிரச்சனை, நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் அனுப்பி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்கிறாங்க. நீ கேட்ட உடனே அனுப்பி விட்டுற முடியுமா, அது எப்படியா முடியும், போலீஸ் ஸ்டேஷனில் லாட்ஜ்லேருந்து நாங்கள் கூட்டிகிட்டு வந்திருக்கோம், கேஸ் பண்ணி ஃபைல் பண்ணி எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி கோர்ட்டுக்கு அனுப்புவோம், நீங்கள் அது அங்கே போயிட்டு உங்கள் பையன் எந்த தப்பும் பண்ணலை நிரூபித்து கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் கிட்ட வந்து சொல்கிறவும், ஓ கோர்ட்டு ஜெயில் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போவீங்களா, அதெல்லாம் முடியாது, நான் இப்போவே லாயரோட வந்திருக்கேன், என் பையனை வெளியில் விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. லாயரோட வா அப்படின்னு சொன்ன உடனே இவங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்கு. அப்போ தான் இங்கே நம்ம போலீஸுமே இருந்துக்கிட்டு என்ன சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு, ஆமாம் சார், சார் வாங்க அப்படின்னு கூப்பிட்ட உடனே லாயர் வெளியிலேருந்து வராரு. வந்ததுமே வந்துட்டு அவங்கள பார்த்து இங்கே போலீஸுமே, என்ன சார் இவர் சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு, ஆமாம் சார் எங்கள் பையன் பல்லவனை நீங்கள் கூட்டிகிட்டு வந்ததா ஆல்ரெடி இவர் எங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணி என்னை கூட்டிகிட்டு வந்துட்டாரு, பல்லவனை வெளியில் விடுங்க, இன்னும் எஃப்ஐஆர் எதுவும் போடலைல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் எதுவும் போடலை அப்படின்னு, அப்போனா வெளியில் விடுங்க, அவனுக்கு முன்ஜாமீனோடு நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னதும், சார் எப்படி சார் தப்பு பண்ண அவ்வளோ தூரம் போயிருக்கான், பையனை வெளியில் விட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சார் நீங்கள் இன்னும் கேஸ் எதுவும் ஃபைல் பண்ணலை, அவங்க சின்ன பசங்க ஏதோ லவ் பண்ண பேரில் அப்படி தப்பு பண்ணிட்டாங்க, அதுக்காக நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் கோர்ட் வரைக்கும் இழுத்துட்டு போவீங்களா, படிக்கிற பசங்க விட்டுருங்க அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அங்கிள் எப்படி அங்கிள் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லிட்டு இருக்கோம், அதெல்லாம் அப்படிதாம்மா, பின்ன போலீஸ் ஸ்டேஷன் ஒருத்தர் போயிருக்காங்கன்னா உடனே அடுத்து லாயருக்கெல்லாம் இன்ஃபார்ம் பண்ண வேணாமா, ஏற்கனவே இந்த மாதிரி எவ்வளோ பெரிய தப்பு நடந்திருக்கு, இந்த சோழன் இந்த மாதிரி நிலைமையில நின்னப்போ எல்லாரும் எவ்வளோ கஷ்டப்பட்டு அவனை வெளியில் கொண்டு வந்தான், அதனால உஷாராக நான் கூட்டிகிட்டு வந்துட்டேம்மா அப்படின்னு சொன்னதும், ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க அங்கிள், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா தேங்க்ஸ், அவன் என் பையன், அவனை வெளியில் கொண்டு வேண்டியது ஏன் கடமை தானே சார், அவனை வெளியில் விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் லாயரோட வந்திருக்கிறதுனால போலீஸால் எதுவுமே பண்ண முடியல, எழுதி கொடுத்துட்டு கூட்டிகிட்டு போங்க, இனி இந்த மாதிரி தப்பு பண்ணக்கூடாது, வெளியில் இனி இவங்களை எங்கேயும் நான் பார்க்கக்கூடாது, லவ் பண்ணுறன்ற பேரில் இந்த மாதிரி எங்கேயும் சுற்றக்கூடாது, லவ் பண்ணுறேன்னு சொன்னால் வீட்டில் பேரண்ட்ஸ் கிட்ட சம்மதத்தை வாங்கிட்டு ஒழுங்காக படித்து முடிச்சுட்டு கல்யாணம் பண்ணுற வயசை பாருங்க, லாட்ஜுக்கு கூட்டிகிட்டு போகிற வயசாயவனுக்கு, அதுக்காகவே உன்னை தூக்கி உள்ளே வச்சிருக்கணும், ஏதோ போனால் போதும்னு நீங்கள் சொல்கிறதுக்காக நான் வெளியில் விடுறேன், சரியான மெச்சூரிட்டியான வயசு கூட இவங்களுக்கு இல்லை, லவ் பண்ணிட்டு திரிகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து போலீஸ் வந்து மிரட்டுறாங்க. இங்கே பாருப்பா, பொண்ணுக்கு ஒன்றும் கிடையாது, பொண்ணுக்கு வயசு கரெக்டாக இருக்குது, நீ தான்ப்பா பிரச்சனை, உனக்கு மெச்சூரிட்டியான வயசு இது கிடையாது, ஒழுங்காக இந்த மாதிரி வெளியில் சுற்றுற வேலையை விட்டுட்டு ஒழுங்காக படிக்கிற வழியை பாரு, உங்கள் குடும்பம் மொத்தமும் நீ படித்து படியால் ஆகணும்னு எவ்வளோ கனவோடு இருக்காங்க, நீ இப்படி ஊர் சுற்றிட்டு தெரியுறியா அப்படின்னு போலீஸ் வந்து பல்லவனை மிரட்டவும், இனி அந்த மாதிரிலாம் நான் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு பல்லவன் சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா பல்லவனையும் காயத்ரியும் விட்டுடுறாங்க, கூப்பிட்டுட்டு போயிட்டுருக்காங்க. நேராக பல்லவனையும் காயத்ரியும் கூட்டிகிட்டு போய் வீட்டில் நிற்க வச்சு எல்லாருமே கேள்வி கேட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் ரொம்பவே அதிர்ச்சியில் பயத்துலேயும் நின்றுட்டுருக்காங்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் கூட பல்லவனை தான் வீட்டில் எல்லாருமே பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காங்க. போதும் நிறுத்துங்கடா, அவன் என்ன பெரிய தப்பு பண்ணிட்டான், யாரும் பண்ணது தப்பா, தடிமாடு மாதிரி வளர்ந்துருக்கிற இவனே வீட்டுக்கு பெரிய வீண் வம்பு கொண்டு வந்தான், அந்த பொண்ணு ஏதாச்சும் பண்ண போய் அன்றைக்கி பெரிய பிரச்சனையாயிருந்தால் என்ன பண்ண முடியும், இந்த பொண்ணு ஆழம் தெரியாமல் காலை விடுது, ஏம்மா நீ படிக்க தானே வந்த, கொஞ்சமாச்சும் அதுக்கான வேலையை பார்க்கலாம்ல, இப்படி ஒருத்தர் இல்லைன்னா இன்னொருத்தர் லவ் பண்ணிட்டு இப்படி தான் சுற்றிட்டு தெரிவியா அப்படின்னு நடேசன் காயத்ரியை பார்த்து கேட்கவும், அங்கிள் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்னு நீலா சொல்கிறாங்க, நான் அவங்களுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கிறேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் எப்படியோ ஒரு வழியாக பல்லவனை நடேசன் மூலிமா போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வீட்டுக்கு கொண்டு போயிட்டாங்க. இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, காயத்ரியோட அப்பா அம்மா வந்தால் என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.